This video sponsored by SBO Digital Marketing. Earn daily income with instant payout. Start from day 1. More details, send your name and qualifications on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணற்ற அனுபவங்களை கடந்து செல்கிறோம். இந்த அனுபவங்கள் அனைத்தும் நமக்கு தரும் மிக தெளிவான ஒரே ஒரு பாடம் இருக்கிறது. அது 2 வரிகளில் அடங்கியுள்ளது. வெறுப்பவர்களை தொடாதீர்கள், விரும்புவர்களை விட்டு விடாதீர்கள். உங்களை வெறுப்பவர்கள் அல்லது உங்களை பற்றி தவறாக பேசுபவர்கள் பெரும்பாலும் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவர்களாக இருப்பார்கள். உங்கள் மீது அவர்களுக்கு இருப்பது கோபம் அல்ல, அவர்கள் தங்களுக்கு இல்லாத ஒன்று உங்களிடம் இருப்பதை கண்டு எழும் எரிச்சல். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த வெறுப்பாளர்கள் ஒருபோதும் உங்களை ஊக்கப்படுத்த மாட்டார்கள். மாறாக நீங்கள் அவர்களது எதிர்மறை பேச்சுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். வெறுப்பவர்களுக்கு பதிலடி கொடுப்பதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் வீணாக்கினால் உங்கள் இலக்கிலிருந்து நீங்கள் விலகி செல்கிறீர்கள். உங்களை விமர்சிப்பவர்களை விட்டு விலகுவது என்பது கோழைத்தனம் அல்ல, அது உங்களது மன அமைதியை நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். அவர்களை புறக்கணித்துவிட்டு உங்கள் வெற்றியில் கவனம் செலுத்துங்கள். அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த பதிலடி. அடுத்து, அன்பானவர்களை போற்றுதல் மிக முக்கியமானது. விரும்புவர்களை விட்டு விடாதீர்கள். இந்த உலகம் சில சமயங்களில் மிகவும் கடினமானதாக இருக்கும். நாம் தடுமாறும் போதும் தனிமையில் உணரும் போதும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நம் கையை பிடித்து தூக்கிவிட ஒரு சில உண்மையான உறவுகள் மட்டுமே இருக்கின்றன. அவர்கள் உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உண்மையான நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நலம் விரும்பியாக இருக்கலாம். ஆனால் ஒரு தவறை நாம் பெரும்பாலும் செய்கிறோம். நமக்கு ஆதரவாக இருப்பவர்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அவர்களது அன்பின் மதிப்பை மறந்து விடுகிறோம். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் போது நாம் உலகின் பின் ஓடுகிறோம். ஆனால் இருள் சூழும் போது இந்த அன்பானவர்கள் தான் நமக்கு ஒளியாக வருகிறார்கள். அதனால் தான் உங்கள் மனதார நேசிக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு பொக்கிஷத்தை போல கவனியுங்கள். அவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள், நன்றி சொல்லுங்கள், உங்கள் அன்பை அவர்களுக்கு உணர்த்துங்கள். ஏனென்றால் உண்மையான அன்பு என்பது அரிதானது, அதை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஆகவே நண்பர்களே, வாழ்க்கையின் இந்த 2 விதிகளை பின்பற்றுங்கள். வெறுப்பை உங்கள் பாதையிலிருந்து விலக்குங்கள், அன்பை உங்கள் இதயத்தில் நிலைநிறுத்துங்கள். இதுவே நீங்கள் எப்போதும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையின் சக்தியுடனும் வாழ ஒரே வழி. நன்றி.